தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டுக்கான பூஜையில் பங்கேற்காத விஜய் தன்னுடைய படத்திற்கான பூஜையில் கலந்து கொண்டார். கட்சியின் நிகழ்வுக்கு ஆப்சென்ட் ஆன விஜய் காட்சி நிகழ்வுக்கு பிரசன்ட் ஆனது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நேற்றைய தினம் விஜய் ரசிகர்களுக்கு ஒரு முக்கியமான நாள். விஜயின் கடைசி படத்திற்கான பூஜையும் விஜய் கட்சியின் முதல் மாநாட்டிற்கான பூஜையும் ஒரே நாளில் நடைபெற்றது. ஒரு அத்தியாயத்தின் இறுதியும் அடுத்த அத்தியாயத்தின் தொடக்கமும் ஒரே நாளில் சங்கமித்த இந்த நிகழ்வு பலரையும் உற்றுநோக்க வைத்தது. விஜயின் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்கு இது மகிழ்வாக இருந்தாலும் பூஜை தொடர்பாக விஜய் மீது விமர்சனங்களும் எழுந்துள்ளன. இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், மாநாட்டிற்கான பூஜையை தவிர்த்த விஜய் திரைப்படத்திற்கான பூஜையில் பங்கேற்றார் என்பதே. தமிழ்நாட்டின் உச்ச நட்சத்திரங்களில் ஒருவராக வலம் வரும் விஜய் தனது கடைசி படத்தின் பூஜையில் நேற்று பட்டு வேட்டி சட்டையுடன் கலந்து கொண்டார். இயக்குனர் வினோத் மற்றும் படத்தில் நடிக்கும் நட்சத்திரங்களான பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, நரேன், பாபி தியோல் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். விஜயின் எக்ஸ் பக்கத்தில் நெற்றியில் திலகத்துடன் விஜய் இருந்த படம் கடந்த மாதம் நீக்கப்பட்டு திலகம் இல்லாத படம் வைக்கப்பட்டதும் பேசுபொருளான நிலையில் நேற்றைய விழாவில் நெற்றியில் திலகத்துடன் விஜய் இருந்தார். கடைசி படத்தின் பூஜை முக்கியம் என கருதி விஜய் பங்கேற்றிருந்தாலும் கட்சியின் மாநாட்டு ஏற்பாடுகளை தொடங்குவதற்கான பூஜை முக்கியம் இல்லையா எனவும் பலரும் கேள்வி எழுப்பியுள்ளனர். வரும் அக்டோபர் 27 விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலை கிராமத்தில் நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டிற்கு பல தடைகள் வந்ததாக கூறப்படும் நிலையில் அதற்கான கால்கோள் விழாவில் விஜய் பங்கேற்காதது சரியான முடிவா என்றும் கேள்வி எழுப்புகின்றனர். கட்சி அறிவிப்பு வழியாகி 8 மாதங்கள் நிறைவடைந்த போதும் நீட் மற்றும் CAA எதிர்ப்பு என அரசியல் சார்ந்த கருத்துக்களை அரிதாகவே பகிர்ந்து கொண்ட விஜய் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்தது, கட்சி கொடியின் அறிமுக விழா, பெரியார் பிறந்த நாளில் அவரது நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தியது என எண்ணிக்கூறும் வகையிலேயே பொதுவெளியில் தென்பட்டுள்ளார். தன்னுடைய பாதை இனி அரசியல் அதிகாரத்தை நோக்கியதுதான் என்றும் 2026 சட்டப்பேரவை தேர்தல்தான் தனது இலக்கு என்றும் கடந்த பிப்ரவரி 2 விஜய் அறிவித்தார். ஆனால் சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 18 மாதங்களே உள்ள நிலையில் களத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தப் போவதாக கூறிய விஜய் அவரது கட்சிக்காகவே களத்திற்கு வரவில்லையே என்பதே விமர்சனமாக உள்ளது. இது மாநாட்டிற்கான கால்கோள் விழா மட்டுமல்ல, அரசியல் களப்பணிகளுக்கான கால்கோள் விழா என எக்ஸ் தளத்தில் அறிக்கை வெளியிட்ட விஜய் அவ்வளவு முக்கியமான நிகழ்வுக்காக கூட களத்திற்கு வராதது ஏன் என கேள்வி எழுப்பப்படுகிறது. அரசியல் பொழுதுபோக்கு அல்ல, அது ஆழமான வேட்கை, லட்சிய கனல், தீராத வேட்கை என்ற விஜயின் வார்த்தைகள் அறிக்கையுடன் மட்டுமே நின்றுவிட்டதா என்றும் அடுக்கடுக்கான கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன. எனினும் இதுதான் விஜயின் கடைசி படம் என்பதால் அதன் பின்னர் முழுக்க முழுக்க மக்கள் பணியில்தான் விஜய் இருக்கப் போகிறார் என்கின்றனர் தாவேகா தொண்டர்கள். தமிழ்நாடு அரசியலில் ஒரு புதிய திசையாகவும் ஒரு புதிய விசையாகவும் இருப்போம் என கூறி வரும் விஜய் சினிமா நிகழ்ச்சியில் பிரசன்ட் ஆவதற்காக முக்கியமான கட்சி நிகழ்ச்சியில் ஆப்சென்ட் ஆனது சரியா என்பதை உற்று நோக்க வேண்டும் என்பதே அரசியல் நோக்கர்களின் கருத்தாக உள்ளது.